இங்கே ஒரு குரங்கு குட்டி டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு. நான் கேமரா எடுத்தோன்னே அது கூட அமைதியாயிடுச்சு. யோ மனுஷன் தான் ஏன் பேசும்போது இது பண்ண மாட்டியா? நீங்கள் தான் விளையாட்டு காமிக்கலாம்ல. ஆமாண்டா, நம்ம அவங்கள பார்த்துக்குறோம். நம்ம வேறு பையன் ஏதாவது பிடிக்கிட்டு போயிட்டான்னா சரி போயிட்டு வர மாட்டாங்க. இப்போ சாட்சியே நீ இப்படி வைட் ஆங்கிள் எடுத்துன்னு வச்சுக்குவேன், மொபைல் திருப்பி வச்சு பார்த்துக்கலாம்ல. திரும்பாமல் இருக்குது என்ன ரொட்டேட் ஆஃப் பண்ணியிருந்தோம். அதுக்கு சொல்லியிருக்கிறேன், இப்போ வைட் ஆங்கிள் ஷார்ட்ஸ் எடுக்கிறேன் திரும்பாமல் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், மொபைல் ரொட்டேட் ஆஃப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா ஷார்ட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் எனக்கு வந்து நெட்டு இருக்க பிரச்சனை இல்லை, ரெக்கார்ட் ஆகும். கேமரா எடுத்து வைக்கலாம்னா என் ஃபோனில் அவ்வளோ தூரத்துக்கு கெப்பாசிட்டி இல்லை, மெமரி இல்லை. அதனால் ஷார்ட்ஸ் எடுக்கிறேன். ஷார்ட்ஸ் என்ன பண்ணுங்கள், திருப்பி வச்சு பார்த்துக்கிட்டு அழகை ரசிப்பதற்கு உபயோகப்படும். ஸோ ஒரு கிரேட் ஸ்டோரி சொல்லிட்டே போவோம். அப்படியே கேரளாவோடு சேர்ந்து ஆன்மீகத்தையும் பேசிக்கிட்டு போனேன். வரும்போது ஒரு அருவிகிட்ட போய் இறங்கி கை காலை வச்சுட்டு பூஜை கழிச்சு வந்தோம். அங்கே ஒரு காளி கோயில் இருந்துச்சு. அது காளி கோயில்னு எனக்கு தெரியல, நம்ம காளி கோயில். அப்புறம் பார்த்தோம்னா அந்த காளி கோயிலுக்கு தெரியுதுக்கு விட்டு பார்த்தா உண்மையிலே தெரியுது. அங்கே சிங்கம் வந்து வாகனமாக இருந்தது, சூளம் இருந்துச்சு. அப்போ உள்ள காளி தான் இருப்பாங்க. நல்ல மழை பிடிச்சிருச்சு. மழை நின்றுன்னு பார்த்தா மழை நிற்கல. இப்போ அந்த காளி கோயிலில் சூளத்தில் வந்து நம்ம வெளிச்சூளம் குத்துவோம் இல்லையா, அதை குத்தாமல் நம்ம வந்து வழிபாடு பண்ணுறது நல்லது. அப்படி குத்துற மாதிரி இருந்தால் ஏதாவது வேண்டுதல் வச்சு நம்ம குத்தும்போது அது தப்பு இல்லை. ஏன்னா அங்கே வந்து ஆணவம், கண்மம், மாயை அப்படிங்கிற 3 நிலைகளை வந்து நீ இங்கேயே விட்டுட்டு போகணும் சூளத்துக்கிட்டே அப்படிங்கிறது தான் அந்த பொருளோட நம்ம முன்னோர்கள் வந்து வச்சுருக்காங்க சூளத்தை. அப்போ நம்ம சூளத்தை குத்தி அந்த சூளத்தை காயப்படுத்தாமல் தேவையான போது நம்ம வந்து அதை என்ன சொல்கிறது வேண்டுதல் வச்சிடும் போது என்னுடைய ஆணவம், கண்மம், மாயை என்ன பண்ணுற நினைச்சு மூலமாக உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடறான்ப்பா அப்படின்னு வேண்டிட்டு நீ குத்துறப்போ குத்திக்கலாம். மீதி நேரத்தை கும்பிட்டு போனாலே போதும். அப்புறம் அந்த சிங்கங்கிறது அது வந்து ஆன்மாவாக்கப்படுது, உள்ளே இருக்கக்கூடிய காளிங்கிறது பரமாத்மாவாக்கப்படுது. அப்படி உள்ள வழிபாடு பண்ணுறோம். இந்த நல்வினை தீவினை அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா துவாரபாலகர்கள், வெளியே நிற்கக்கூடிய பெண் துவாரபாலகர்களாக அவங்க தான். அப்போ அவங்க இந்த பார்த்து வணங்குறாங்க. அவங்கள வணங்கிட்டு நம்ம வந்து உள்ள காளியை பார்க்கும்போது காளி வரம் கொடுப்போம். ஸோ இந்த விஷயத்தை வந்து அங்கே சொல்லிட்டு வந்தேன். சரி அதை உங்கள்கிட்டையும் சொல்லலான்னு சொல்லியிருக்கிறேன். இந்த மழை நீர் சத்தத்திலும் மீறி உங்களுக்கு இது கேட்குதான்னு நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஒரே மலைச்சாரல் அடிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு ஓரத்தில் நிற்க வச்சிட்டான் இறைவன். நின்று சொல்லிட்டுக்கிறேன், பார்த்து ரசித்து கொள்ளுங்கள். கேரளாவில் மலை. அப்படி நாம் இறைவனை வந்து வணங்கும்போது அந்த பொருளை புரிஞ்சு பயணம் பண்ணுறதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் அனுமதிக்கிறாங்க. கோயிலில் சிற்பங்களை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. ஸோ நம்ம அதை புரிஞ்சுட்டு வணங்கணும்.